அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி பிஜமீஇ மஹாமிதிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வ மா லம் அஅலம் வ அலா ஜமீஇ நிஅமிஹி குல்லிஹா மா அலிம்து மின்ஹா வ மிஹிம் மா அலிம்து மின்ஹும் வ மா லம் அஅலம் ஃபீ குல்லி வக்தின் வ ஹீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதீ தவாதஅ குல்லு ஷைஇன் லிஅஸமதிஹி வல்ஹம்துலில்லாஹி அல்லதீ ذل كل شيء لعزته வல்ஹம்துலில்லாஹி அல்லதீ خضع كل شيء لملكه. والله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய நல்ல நாளில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த நல்ல பொழுதில் உயரவும் மகத்துவமும் சார்ந்திருக்கிற இந்த நல்ல ரஜபுடைய மாதத்தில் ஷஅபானுடைய துவக்கத்தில் மிக சிறப்பான பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மையெல்லாம் இங்கே ஒன்று கூட்டி நல்ல விஷயங்களை சொல்ல அதை கேட்க ஏற்பாடு செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதன் வழி நடப்பதற்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய சமூகத்தில் நாம் அன்றாடம் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பது அவனுடைய அடிமை என்பதை நாளொரு வண்ணமும் பொழுதொரு வண்ணமும் நாம் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அவன் நம்மை அவன் அடிமையாகவே பார்க்க ஆசைப்படுகிறான். அந்த அடிமையாக அவன் நம்மை பார்க்க ஆசைப்படுவதோடு அந்த அடிமைக்கு அல்லாஹு தஆலா பல வெகுமதிகளையும் அல்லாஹு வழங்குகிறான். கடந்து சென்ற மியராஜில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அவ்வளவு உயர்ந்த பயணத்தை அழைத்து சென்ற தகவலை தருகிற பொழுது அஸ்ரா பி அப்திஹி, அவனுடைய அடிமையை அழைத்து சென்றான் என்றுதான் சொன்னான். ஒரு அடிமைத்துவம் என்பது அந்த அளவுக்கு உயரத்தை சிகரத்தை நமக்கு தந்துவிடும். அவ்வளவு பாக்கியமானது. அந்த அடிமைத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கு பெயர் இஸ்லாத்தில் இபாதத் என்று அடையாளப்படுத்தியது. இபாதத், அடிமைக்கு அரபுல பேரு அபுதுன்னு பேரு. ஐன் பே தால், அபுது அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். தான் அடிமைய அல்லாஹ்வுடைய சமூகத்துல காட்டினவருக்கு பேரு ஆபிது. ஐன் பே தால் இருக்குல்ல, அதுல ஆபிது அப்படின்னு வந்தா அவர் தன் அடிமையை அல்லாஹ்வுடைய சமூகத்துல சரியா காட்டிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய சமூகத்துல
அடிமையாக தான் நிலை நிறுத்திய ஒன்றை சொல்கிற பொழுது, எதை வைத்துப்பா நீ ஒன்ன அடிமைன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சமூகத்துல நிலை நிறுத்தினா, இதை கொண்டுதான் என்று ஏதாவது ஒன்றை சொன்னால், உதாரணமா தொழுகையை சொன்னால், இந்த மாதிரி வணக்கங்களை சொன்னால், அந்த அடிமை இதை கொண்டுதான் நான் நிலை நிறுத்துகிறேன் என்று சொல்வதற்கு அரபுல பேரு தான் இபாதத். நான் இபாதத்து செய்யறேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம பரிபாஷையில நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றோம். இபாதத்து செய்யறேன்னா நம்ம பரிபாஷையில நான் வணங்குறேன் அப்படின்னு சொல்றோம். அவர் இபாதத்து செய்தார், வணங்கினார் அப்படின்னு சொல்றோம். ஆனா யதார்த்தத்தில் அதனுடைய பெயர் என்னன்னா, அவர் தன்னை இதன் மூலமாக அடிமையாக காட்டுகிறார். ஒருத்தர் சரியா தொழுகிறாருன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு தான் அடிமைங்கிறத நிலை நிறுத்துறாருன்னு அர்த்தம், சரியா காட்டுறாருன்னு அர்த்தம். தொழாம அவர் அதை கொஞ்சம் பொடுபோக்கா விடுறாருன்னா அந்த இடங்கள்ல தான் அடிமை இல்லைங்கிறத நிலை நிறுத்துறாருன்னு அர்த்தம். கூப்பிட்ட குரலுக்கு வர்ற ஆளுன்னா அவன் அடிமை, அதெல்லாம் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இவன் அவ எஜமான் சொல்லும் பொழுது இவர் தன்னை அடிமையாக நிலை நிறுத்தலன்னு தானே அர்த்தம். அப்ப அடிமையாக நிலை நிறுத்தினா வணங்கல்ல அப்படிங்கிறத அடிமையாக நிலை நிறுத்தவில்லை என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப எந்த இடத்துல எல்லாம் முரண்படுறோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் தான் அடிமையாக இறை சமூகத்தில் நிலை நிறுத்த தவறிவிட்டோம். அப்ப இப்ப நமக்கு பேர் அப்துன்னு சொல்ல முடியுமானா அப்துன்னு சொல்ல முடியாது. ஆனா அப்துல்லா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, எங்கப்பா அடிமைக்கு என்னப்பா அடையாளம் இருக்குன்னு கேட்போம். அப்ப அல்லாஹ்வுடைய அடிமையாக நிலைநிறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதான் ஒரு அல்லாஹ் படைத்த அவன் படைப்புக்கு அவன் இடுகிற கட்டளை. மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள், அக்காலமெல்லாம் நிலை நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. லா யாசூன் அல்லாஹும்மா அமரஹும்னு அல்லாஹ் சொல்லுவான். அவங்க அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாறு செய்யவே மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் அவன் டிக்ளேர் பண்றான் குர்ஆன்ல. அவன் சான்று பகருகிறான், அவன் சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த நிலைமை வரும் பொழுது ஒரு தனித்துவ அடையாளத்தை பெற முடியும். அது அவங்களுடைய அந்தஸ்தையும் உயர்த்திரும். அவங்களோட யாரெல்லாம் சேருவாங்களோ அவங்களுக்கு சில பாக்கியங்கள் கிடைச்சிடும். அதனால தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு சார்ந்து இருக்கிற பொழுது சாதிக்க முடியும் நம்மால். அல்லாஹ்வுடைய அடியார்களை, அல்லாஹ்வுடைய அடியாரோடனா அல்லாஹ்வின் உண்மை அடியார்களாக. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா காலல் இமாமு வலல்லாலீன் ஒரு ரிவாயத்துல, இன்னொரு ரிவாயத்துல இதா அம்மனல் இமாம், தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிற பொழுது நிறைவாக இமாம் ஓதுறது கடைசியா அந்த சூரா ஃபாத்திஹாவுல வலல்லாலீன் முடிப்பாக. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅம்மினு, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதா காலல் இமாமு வலல்லாலீன், வலல்லாலீன் அவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க மாமூம்கள் என்ன சொல்லணும்? ஆமீன்னு சொல்லணும். இன்னொரு ரிவாயத்துல இதா அம்மனல் இமாமு அம்மீனு, வலல்லாலின் முடிச்சதோட இமாமும் ஆமீன் சொல்லுவாங்க, நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. ரெண்டு விதமான ஹதீசுகள் வருகிறது, ரெண்டு சஹீஹான ஹதீஸ் தான். அறிஞர்களுக்கிடையில் உள்ள சில கருத்து வேறுபாடுகள் கூட ஒவ்வொரு ஹதீஸையும் அதன் சுருதி குன்றாமல் அமல் செய்யணுங்கிற அந்த அடிப்படை தாக்கம் தான் என்பதை நாம் சிறிது உள்வாங்கிக் கொள்ள கடமைப்படுகிறோம் அறிஞர்களுக்கு இடையில. இந்த ரெண்டு ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ், நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தெளிவான ஹதீஸ், ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா எதை எடுக்காங்கன்னா அந்த ஹதீஸ் எடுத்துக்கிறாங்க. எதை? இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினுங்கிறாங்க. இமாம் ஆமீன் சொல்லுகிற பொழுது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அந்த ஹதீஸை சுருதி குன்றாமல் பார்த்துக் கொள்கிறார்கள், அதன் ஈரநயம் காய்ந்து போகாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா அமல்ல இருந்தா தானே ஈரநயம் இருந்துகிட்டே இருக்கும், அமல்ல இல்லைன்னா காஞ்சி போயிரும் இல்லையா? அப்ப ஒரு ஹதீஸ், பெருமானாரிடமிருந்து வந்த எல்லா ஹதீஸும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் யாரின் மூலமாகவாது அமலில் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஹதீஸ் எடுத்தாங்க, இந்த ஹதீஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப நாம ஒரே ஆள் ரெண்டு ஹதீஸை பின்பற்ற முடியாதுல்ல, ஒரு ஹதீஸை தானே பின்பற்ற முடியும். அப்ப அந்த ஹதீஸை சுருதி குன்றாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஃபாலோவர்ஸ்னா என்ன? இமாம் ஷாஃபியை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களா? இல்லை, இல்லை. இமாம் ஷாஃபி என்கின்ற மகா பெரிய அறிஞரின் கருத்துக்கு மரியாதை கொடுத்தவர்கள்.
அவங்க என்ன செய்யறாங்க, ஆமீன் சொல்லும் போது ஆமீன் சொல்லணுங்கிறாங்க. இந்த இடத்துல இமாம் ஆமீன் சொன்னால்னு வர்றதுனால இமாம் ஆமீன் சொல்றது அப்படிங்கறத இமாம் ஷாஃபிஈ கொண்டு வருவார்கள் ரஹிமஹுல்லா. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவங்க அந்த தக்வாவுடைய அறிஞர் என்ன சொல்றாங்க, அந்த ஹதீஸ் இது, இதா காலல் இமாமு ரசூலுல்லாஹ் சொன்ன வலல்லாலீன், இமாம் வலல்லாலீன் சொல்லிட்டா கூலு ஆமீன், நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா. இந்த இடத்துல இமாம் ஆமீன் சொன்னால்னு வரல, இதா காலல் இமாமு வலல்லாலீன், இமாம் வலல்லாலீன் சொன்னா ஆமீன் சொல்லுங்கன்னாங்க. இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, வலல்லாலின்னு சொன்னதோட நீங்க ஆமீன் சொல்லணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய அந்த ஹதீஸுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹதீஸின் தெளிவுகள் இருந்தால் சரியாக புரியும். வெறுமனே மேலோட்டமாக அர்த்தத்தை பார்த்தவங்களுக்குலாம் இது புரிய வாய்ப்பு இல்லை. அர்த்தத்தை பார்த்து புரிய முடியும்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆனையும் ஹதீஸையும் என்ன செஞ்சிருப்பான், பெரும்பாலும் அல்லாஹ் தஆலா ஒரு லெட்டர்ஸாவே இறக்கி இருப்பான், தியரியாவே கொடுத்திருப்பான். பிராக்டிக்கலாக பெருமானார்கிட்ட இருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் நாம அவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. தியரிய பார்த்துடுறோம், இதான்ப்பா இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இது எந்த மாதிரி நடைமுறைக்கு கொண்டு வரணும், அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல தக்வா உடையவர்களின் அணுகுதல்களோடு தான் அணுகணும்னு சொல்லுவான். சரி ஹைர். இப்ப இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டியது, அந்த ஹதீஸ்ல 2 ஹதீஸ்லயுமே வரும், இதா வாஃபக தஅமீனு மஅ தஅமீனில் மலாயிகா, யாருடைய ஆமீன், அந்த இடத்துல நாம மாத்திரம் ஆமீன் சொல்லல, யாரும் ஆமீன் சொல்றான்னா மலக்குகளும் ஆமீன் சொல்றாங்க. இதா வாஃபக தஅமீனு மஅ தஅமீனில் மலாயிகா, யாருடைய ஆமீன் மாமூம்க அந்த மலக்குகளின் ஆமீனோடு சேர்ந்து விட்டதோ, நேர்பாடாகி விட்டதோ, குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, நல்லா கவனிக்கணும், அவர் முன்னால் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாம் அதுல சொல்ல வேண்டிய ஆமீன் எவ்வளவு கவனத்தோட சொல்லணுங்கிறத இந்த இடத்துல நாம உள்வாங்கணும். சும்மா ஏதோ போற போக்கில் சொல்றதல்ல, இந்த கவனத்தோடு சொல்ல வேண்டும். அமரர்கள் ஆமீன் சொல்கிறார்கள், அந்த அமரர்கள் சொல்கிற ஆமீனோடு கூட்டாக வேண்டும். இதுல இந்த செய்தியோடு இன்னொரு செய்தியை நாம உள்வாங்கிறோம். ஒரு ஹதீசுகளிலிருந்து ஏராளமான தகவல்களை குவியல்களாக நமக்கு அறிஞர்கள் தருவார்கள். அதுல என்ன, அந்த மலக்குகளுடைய, இப்ப நீங்க ஆமீன்னு சொன்னா உங்க பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டுருன்னு ஹதீஸ்ல வரல. யாருடைய ஆமீன் மலக்குகள் ஆமீனோடு நேர்பாடாகி விட்டதோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு வர்றது. இந்த ஹதீஸை மேற்கோளிட்டு பெருமக்கள் சொல்வார்கள், அந்த மலக்குகளின் ஆமீனோடு நம்ம ஆமீன் சேர்ந்தா ஏன் இவ்வளவு பெரிய பவருங்க, நாமெல்லாம் சொல்றோம் மலக்குகள் ஆமீனோடு சேரும்போது ஏன் இவ்வளவு பெரிய பவர் அப்படின்னா, அந்த மலக்குகள் அல்லாஹுவின் அடியார்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். லா யாசூன் அல்லாஹ மா அமரஹும், அவங்க பாவம் செய்யவே மாட்டாங்க, மாறு செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதுன்னா என்னன்னே தெரியாது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருப்பவர்கள். யார் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இருப்பார்களோ அவங்களுக்கு பேரு தான் அபுது, அவங்க செய்யறதுக்கு பேரு தான் இபாதத்து. அந்த ஆபிதீன்கள் ஆமீனோடு நம்ம ஆமீன் சேர்ந்துச்சுன்னா நம்மட பாவம் சேர்ந்து மன்னிக்கப்பட்டிருது. நாம சில நேரம் அப்படி இப்படி நடக்கிறோம். மலக்குகள்கிட்ட ஏதாச்சும் பாவம் இருக்கா, மலக்குகள்கிட்ட ஏதாவது குற்றம் குறை இருக்கா, மாறே செய்யல, அப்புறம் எங்க பாவம் இருக்கும்? அந்த பாவமே செய்யாத அந்த மேன்மக்களின் ஆமீனோடு சேருகிற பொழுது பாவம் செய்யற நம்ம முன்னால உள்ள பாவம்லாம் அழிஞ்சு போயிடுது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வணக்கம் இருக்கு இல்லையா, நாம கேட்கிற பிரார்த்தனை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்துஆஉ முகுல் இபாதா அப்படிம்பாங்க. துஆங்கிறத நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு நாம சும்மா கை தட்டி விட்டுட்டு போயிடுறோம். பெரும்பாலும் நாம கேட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லை அல்லாஹ்ட்ட. சில பேர்லாம் துவாவிலேயே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் துவா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நடந்தாலும் போனாலும் வந்தாலும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மனம் திறந்து கேட்கிற பிரார்த்தனைகள் இன்றைய காலத்தில் இல்லாமலே போய்விட்டது. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துஆஉ முகுல் இபாதான்னாங்க. துஆங்கிறது என்ன தெரியுமா, இபாதத் அதனுடைய மூளை அப்படின்னாங்க. மற்ற வணக்க வழிபாடுகளை எல்லாம் இந்த உடலின் பல்வேறு உறுப்புகளாக நீங்கள் பாவித்துக் கொண்டாலும் நினைத்து கொண்டாலும்
துவாவை எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒட்டுமொத்த உடலையும் இயக்கப்படுத்துகிற மூளை. ஏன்னா மருத்துவ கூறின் அடிப்படையில் இந்த உடலை முழுமையாக இயக்கிக் கொண்டிருப்பது மூளைதான். மூளை சாவு வந்துடுச்சுன்னு சொன்னா ஒன்னும் செய்ய முடியாது, அந்த உடலை திரும்ப என்ன செய்ய முடியாது, காப்பாற்றலாம் முடியாது, முடிஞ்சு போச்சு. மூளை சாவு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்த மூளை சாவு வந்துடுச்சுன்னா முடிஞ்சதில்லை. அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் வேண்டல்களை முன்வைக்கிற தன்மை ஒருவனிடம் இல்லாது போனால் எந்த வணக்கமும் வணக்கமாக ஆக முடியாது. அதனால தான் எந்த வணக்கத்தை செய்தாலும், ரமலான் வருகிறது, அல்லாஹ் ரமலானை நமக்கு பாக்கியமாக்கி தருவானாக. சஹாபிகளை குறித்து பதிவு செய்யப்படுகிற வரிசைகளில் ஒன்று, ரமலான் தொடுவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பாகவே அப்போலிருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. ரமலானை எப்படியாவது அடைய செஞ்சிருன்னு கேட்பாங்க. ரமலானை அடைந்ததின் பின்பு பின்னாடி இருக்கிற அந்த மற்ற மாதங்களை ரமலானில் செய்த வணக்கத்தை கபூல் செஞ்சிருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த ஒற்றை ரமலான் கபூல் ஆகிட்டாலே இவன் வாழ்வு ஈடேற்றம் பெற்றுருன்னு பெருமக்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட பாக்கியமானது. அப்ப துஆவிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க, தொழுகைக்காக தயாராகுகிறார்கள், தொழுகையில் கிடைத்திடணுமேன்னு இருப்பாங்க. தொழுகை முடிஞ்சிருச்சா, அதான் முடிச்சாச்சு இல்லைன்னு போயிட மாட்டாங்க. யா அல்லாஹ், நான் செய்த தொழுகை, நான் வணங்கிய வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு விடுன்னு அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் இஸ்திக்ஃபாரை அறிமுகப்படுத்தி தந்தார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு கேட்க சொன்னாங்க. ஏன்? நான் தொழுத தொழுகையோட லட்சணம் எனக்கு தெரியும். என்னையே என் தொழுகைக்கு மார்க்கு போட சொன்னா ஜஸ்ட் பாஸுக்கு கூட தயாராகாது. அது ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய நினைவு அப்படியே படர்ந்தாக்கள வந்துட்டு போயிருக்கும். அப்படி படர்ந்தாக்கள வந்துட்டு போயிருக்குமே தவிர, சேனல் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல லிங்க் ஆகி கிளிக் ஆகிருக்கும், அவ்வளவுதானே தவிர முற்றிலுமாக இறை நினைவிலேயே மூழ்கி இருந்தால் நாம் தொழுகை தொழுதோம்னா யாரும் அதில் தப்ப முடியாது, யாரும் அதுல இடம்பெற முடியாது, இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட வணக்கமாக இருக்கிற காரணத்தினால் தான் யா அல்லாஹ், உன்னை நினைக்காது மறந்திருந்த பொழுதுகள் தானே அதிகம், இதை காரணமாக வைத்து இந்த தொழுகையை என்னிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்ளாமல் புறம் தள்ளி விடாத நாயனே, அந்த பாவங்களை நீ மன்னித்திருன்னு அல்லாஹ்ட்ட கேட்கறதுக்கு இஸ்திக்ஃபார் செய்ய சொன்னான். அல்லாஹ்விடத்தில் கேட்டால் தருவான் நிச்சயமாக. ஏன்? அது அடிமையை நிலைநிறுத்துவதில் மூளையாக இருக்கிறது, முதன்மையாக இருக்கிறது. வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன்னு சொல்றான். அவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாக அவன் தருவான். அவன் தராமலாம் விட மாட்டான், கேட்டுட்டா கொடுத்துடுவான். ஆனா கேட்காம இருந்தா இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, அல்லாஹ் சொல்ற வார்த்தை, வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், கேளுங்கோ தாரேங்கிறான். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, அல்லாஹ் சொல்கிற அந்த ஆயத்தினுடைய அந்த வாசகத்தின் முடிவு இப்படி அமைகிறது. அங்க மேல சொன்னது என்கிட்ட கேளுங்க, துஆ செய்யுங்கோ தாரேன்னு சொல்றான், பதில் அளித்தே தீருவேன்னு சொல்றான். ஆயத்து முடியல, அந்த ஆயத்து இப்படி அதனுடைய பிற்பகுதி இப்படி அமையும். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, யார் பெருமை கொள்கிறார்களோ, யஸ்தக்பிரூனா அந்த கிபுருன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிபுருல வந்ததுதான் யஸ்தக்பிர், பெருமை நாடுவது. அது என்ன, நான் என்ன அவன்கிட்ட தேவையாகிறது? நாம் மனிதர்களுக்கு இடையில் அப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ கூட நாம தளர்வாக இருக்கணுமே தவிர, பணிந்து இருக்கணுமே தவிர, நாம ஏளனமாக மற்றவரை நினைக்க கூடாது. நான் பிறரிடத்தில் தேவையாகி விடக்கூடாதே என்று இருக்கலாம். நான்லாம் எவங்கிட்டையும் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லையே என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது பெருமையின் வார்த்தையாக போய்விடும். இந்த உலகம் சார்பு உலகம் தான், சார்ந்துதான் வாழ முடியும். யாராவது ஒருவர் எந்தாவது சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒன்றுக்கு நிலைந்து தேவைப்படுவார், அது வேற. ஆனா நாம் அதை அல்லாஹ் நமக்கு சாதகப்படுத்தி கொண்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோடு நட்புறவு பாராட்ட வேண்டும். அல்லாஹ் கிட்ட ஒருத்தர் இப்படி இருப்பார்னா சாத்தியமா, சரி வருமா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி. நான் மேல சொன்ன வாசகத்தை கொஞ்சம் நீங்க உள்வாங்கணும். இபாதத்திங்கிறான்,
என்னை வணங்குவதை விட்டும் யார் பெருமை கொள்வார்களோ, அந்த இபாதத்துனா வணக்கம், என்னை வணங்குவதை விட்டும் யார் பெருமை கொள்வார்களோன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனா இந்த ஆயத்தினுடைய துவக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்கிட்ட கேளுங்கோ நான் பதில் தருவேன்னு சொல்றான். பின்னாடி சொல்லும் போது என் வணக்கத்தை, என்னை வணங்குவதை விட்டும் யார் பெருமை கொள்வார்களோ அப்படின்னா, என்கிட்ட கேட்காம யார் இருப்பாங்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன், இழிவான நரகத்திற்குள்ளால் அவர்கள் நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவார். அதனால நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை விட்டும் கொஞ்சமும் கூட சாடை போய்விடக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். சில செய்திகளை மாத்திரம் இந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளால் உங்களுக்கு தந்து அமையலாம் என்று நினைக்கிறேன். அறிஞர் பெருமக்கள் பெருமானாரினுடைய மொழிகளை முன்னிறுத்தி வரிசைப்படுத்தி காட்டுவார்கள். கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஆ ஸலாசன், அல்லாஹ்விடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிற பொழுது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா, ரசூலுல்லாஹ் 3 முறைகள் முற்படுத்துவார்களாம் தன் வேண்டல்களை. ஒரு வார்த்தையை சொல்கிற பொழுது ஒரு 3 முறைகள். وَإِذَا سَأَلَ سَأَلَ ثَلَاثًا, அல்லாஹ் கிட்ட கேட்கிறதாக இருந்தால் 3 முறைகள் கேட்பார்கள். அப்படி இருக்குது. அது ரொம்ப தேவையான நேரங்களில் நமது நாவுகள் கூட நமது சுய தேவையின் நிமித்தமாக வெளிவந்திருக்கும். யா அல்லாஹ் எனக்கு தந்தர் ரஹ்மான், எனக்கு கொடுத்துறியா அல்லாஹ், எனக்கு பார்த்துறியா அல்லாஹ், என் கண் உன் கண்ணை திறந்துறியா, எல்லாமே கேட்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸின் பின்னணியில் இஸ்திஹ்பாபு தக்ராரி துஆஇ ஸலாசன் கொண்டு வருவாங்க. அனுமதிக்கப்பட்டது, கேட்டு தான் ஆகணுங்கிற கட்டாயம் அல்ல, 3 முறை கேட்பது என்பது அனுமதிக்கு முஸ்தஹப்பானது, விரும்பத்தக்க ஒன்று. அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம அப்படி கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, இமாம் திருமதி பதிவு செய்வாங்க ரஹிமஹுல்லாஹ், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்லிப் அலைஹ், அல்லாஹ்விடத்தில் யார் துஆ செய்யாமல் இருப்பார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் கோபம் கொள்வான். அப்ப கேட்டா, இந்த ஹதீஸ் பின்னலே பெருமக்கள் சொல்லுவாங்க, கேட்கலன்னா கோபம் கொள்வான், கேட்டா கோபத்துக்கு எதிர்பதம் எதுவோ அது நடக்கும், அன்பு கொள்வான். என்கிட்ட கேட்கறான் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தொழுகையில ஒவ்வொரு முறையும் நாம சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிற பொழுது ஓதுகிற தருணங்களில் எல்லாம் நேரடியாக இறைவன் நம்மோடு சம்பந்தப்படுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது நம்ம அதை நாம கேட்கல, நாம உணரல, ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நிச்சயமாக நடக்கும். அல்லாஹ் சொல்றானா, அல்ஹம்துலில்லாஹி இதா காலல் அப்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொன்ன உடனே, இதை நான் சொல்வதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக உள்வாங்க வேண்டும். தனியாக தொழுகிற பொழுது நமது சிந்தனைகள் வேறு எங்கோ சென்று விடாமல், என் வார்த்தைகளுக்கு ஒருவன் இப்பொழுது பதில் தந்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப நம்ம கவனம் வேற எங்கேயும் போகாது. நீங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஹமீதனி அப்தி, என் அடியான் என்னை புகழுகிறான். சுத்தி இருக்கிற மலக்குகள்கிட்ட எல்லாம் சொல்றான், இந்த அடியாரத்தான நீங்க படைக்க வேணான்னு சொன்னீங்க, நாங்க தான் உன்னை வணங்குறோமே, இவங்களை ஏன் படைக்கிற, ரத்தத்தை ஓட்டி பூமியில குழப்பத்தை உருவாக்குறவர்கள் இல்லையா என்று இவர்களை படைப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டிய பொழுது நீங்கள் முன்மொழிந்த வார்த்தை தானே இது. இந்த அடியான் இப்ப என்ன புகழ்றான் பாருங்க, ஹமீதனி அப்தி, இந்த அடியான் என்னை புகழுகிறான். இந்த வார்த்தை நமது செவிகளில் விழவில்லை, ஆனால் சுந்தர நபியுடைய சொல் உறுதிப்படுத்தி காட்டுகிறது, இது நடைபெறுகிறதுங்கிறாங்க. பெருமானார் என்னைக்கு இறை சமூகத்தில் நடைபெறாத ஒன்றையா சொல்லி இருக்கிறார்கள், சொன்னால் சத்தியம் சாத்தியம் நடந்தே தீரும். அப்ப நம்ம விஷயத்துல அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்ன உடனே மஜ்ஜதனி அப்தி, அர் ரஹ்மான்னா அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன்ன உடனே மஜ்ஜதனி அப்தி வல்லமணி அப்தி, பாரு என் அடியா என்ன பண்றான் பாத்தீங்களா, என்னை கீர்த்திப்படுத்துகிறான். நான் தான் அருளாளர்களுக்கெல்லாம் அருளாளன்னு சொல்றான், கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன்னு சொல்றான், என் அடியான் சொல்றான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பகிர்கிறான். மாலிகி யௌமித்தீன், என் வல்லமை அல்லவா என் அடியான் சொல்றான்,
நான் தானே மாலிகி யௌமித்தீனா இருக்கிறேன், மறுமை நாளின் தீர்ப்பு நாளின் ஒட்டுமொத்த அதிபதி நான் தானே, அதை சொல்றான் ஏன் அடியான் அப்படிம்பானா. அடுத்து இய்யாக நஅபுது, உன்னையே நான் வணங்குகிறேன் அப்படின்ன உடனே ஹாதா பைனி வ பைன அப்தி, எனக்கும் என் அடியானுக்கும் பிரத்யோகமானது, உன்னையே நான் வணங்குறேன்னு சொல்றான். என்னதான் சொல்றான்? எனக்கு அவனுக்கும் ஆனது. உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், எனக்கு அவனுக்குமானது, பர்சனல் டீலிங் அப்படிங்கிறான் அல்லாஹ். இது எனக்கு அவனுக்குமானது, நாங்க அப்படின்னு அல்லாஹு சொல்றான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவ்வளவு வார்த்தைகள் இறைவன் நாம் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிற பொழுதும் சொல்றாங்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு மொத்தமா ஓதனதுக்கு அப்புறம் அல்லாஹ்வும் மொத்தமா சொல்றது அப்படின்னு அல்ல, வார்த்தை தொனிக்கிற பொழுது. எனவே தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், நான் ஒவ்வொரு தடவையும் ஏன் அந்த அறிஞர்களை முற்படுத்துகிறேன்னா, இன்னைக்கு அறிஞர்களை குறித்து தவறான அபிப்பிராயங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மக்களான அறிஞர்கள் எவ்வளவு துல்லியமாக தன்னுடைய தக்குவாவை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சொல்ற இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிற பொழுது, தொழுகையில் ஓதக்கூடியவர்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் தனித்தனியாக மொழிய வேண்டும். நாங்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நிறுத்துனாங்க. ஏன் தெரியுமா? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஏன் நிறுத்த சொல்றேன்னா, அல்லாஹ் பேசுறான்ல, ஹமீதனி அப்தின்னு சொல்றான்ல, அடியா என்ன புகழ்றான்னு சொல்றான் இல்லையா. சராசரி மனுஷன் பேசும் பொழுது இன்னொரு ஆள் பதில் தரும்போது ஒரு கேப் விடணும் இல்லையா. ரப்பே என்ன விஷயத்துல சொல்றான், கேப் விடணுமா இல்லையா. அர் ரஹ்மானிர் ரஹீம் நிறுத்துங்கிறாங்க. மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீம் நேரிய பாதையில் என்னை செலுத்துன்னு கேட்ட உடனே கேட்டது கிடைக்கும். என் அடியான் கேட்கறான், கேட்டதை கொடுப்பேன் அப்படிம்பானா. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், உன் கோபத்திற்கு ஆளானவர்கள் வழித்தவரையின் பாதை அல்ல, நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அத்தகைய நல்லோர்கள் பாதையில் என்னை செலுத்துன்னு என் அடியான் கேட்கிறான், கேட்டதை கொடுப்பேன்னு சொல்றான்னா அல்லாஹ். இவ்வளவு பாக்கியம் துஆவில் இருக்கு. நாம தொழுகையில இதெல்லாம் உள்வாங்கி நின்னுட்டோம்னு வைங்களேன், யாராவது கவனம் திரும்புமா? அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சிந்தனை எங்க வேடணும்? இப்ப என் ரப்பு பேசுறாங்க, அர் ரஹ்மான் என் ரப்பு என்னோட பேசுறாங்க, மலக்குகள்ட்ட என்ன பத்தி சொல்றாங்க, சொல்லுவோமா இல்லையா? ஒரு சராசரியா ஒரு முதலமைச்சர் நம்மளை பத்தி 4 வார்த்தை சொல்றாருன்னா பக்கத்துல எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு சும்மா இருங்க பாருங்க என்ன பத்தி தான் ஒரு பெருமை வரும் இல்லையா. ஒரு அடியான் அடிமைத்தலத்தை வெளிப்படுத்துகிற பொழுது இறைவன் நம்மை குறித்து மிக உயர்ந்த சமூகத்தில் நம்மை குறித்து பேசுகிறான் என்கின்ற பொழுது இதைவிட ஒரு அடியானுக்கு என்ன கௌரவம் அங்கீகாரம் வேணும்னு பெருமக்கள் கேட்பார்கள். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஒவ்வொரு முறையும் நாம் ஓதுகிற பொழுது நம்மை குறித்து ரப்புல் ஆலமீன் அவன் அந்த அமரர்களிடத்தில் மிக மகிழ்ச்சியோடு நம்மை குறித்து பகிர்ந்து கொள்கிற தகுதியையும் அருகதையும் படைத்த தொழுகையாக, அருகதையும் அடைந்த தொழுகையாக அல்லாஹ் நமது தொழுகைகளை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, புனிதமான நமது இறை இல்லம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஷாபான் பிறை 15 ஷபே பராத்துடைய அந்த இரவு இன்ஷா அல்லாஹ் மகரிபோடு எல்லா பணிகளும் நிறைவு செய்து அதை தொழுகைக்கு நாம் கீழே தயாராக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழல் இருக்கிறது. ரமலான் நெருங்கிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் சரியாக தேதி 13 பிப்ரவரி 13ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் பள்ளியினுடைய கீழ்த்தளம் பயன்பாட்டுக்கு தயாராக அமையும் என்பதை நிர்வாகத்தினர்கள் அறிய தருகிறார்கள். பணிகள் இருக்கிறது, தேவைகளும் இருக்கிறது என்றாலும் சூழலை கருதி மிக சுருக்கமாக அதை கொண்டு செலுத்த வேண்டிய துறக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே உங்களது தாராள மனப்பான்மையோடு நீங்கள் அதற்கு தேவையானதை மிகச்சரியாக நீங்கள் கொடுத்து உறுதுணை புரியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹு தாலா அவன் இல்லத்திற்கு அவன் யாரிடத்தில் பெற வேண்டும் என்று அவன் ஆசை கொள்கிறானோ அவர்கள் உள்ளத்தில் தான் அந்த எண்ணத்தை போடுவான். நமது உள்ளங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் நமது மனதை தொட்டு கேட்க வேண்டிய தருணமும் இது. அல்லாஹ் நமது மனங்களை அவன் தேர்ந்தெடுத்து நமது பணங்களை அவன் இல்லத்திற்கு தகுதியாக ஆக்கி அருள் புரிவானாக.
அதன் மூலமாக நமது வாழ்வில் நமது தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி பரக்கத்தான செழிப்பான வாழ்வையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. அதே மாதிரி ரமலான் நெருங்கிவிட்டது. ஷாபாடி ஆரம்பிச்சிட்டு சரியா ஒரு மாதம் தான். சஹர் சாப்பாடுடைய விஷயத்தில் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் இருந்தது. அதில் இன்ஷா அல்லாஹ் வெளியில் போர்டு போட்டிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. சஹரினுடைய உணவுக்கு ஒரு பெரிய செலவு இருக்கத்தான் செய்கிறது. அதற்காக நீங்க முன்பே தனியாக பொறுப்பேற்பவர்களும் இருந்தாங்க, கூட்டாக பொறுப்பேற்றவர்களும் இருந்தார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு முக்கால் பகுதியை கடந்து செல்லும் என்றால், ஒரு முக்காவாசி நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் சஹருடைய சாப்பாடு தொடரலாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இல்ல காவாசி கூட கடக்கல அப்படின்னு சொன்னா முக்காவாசியை எதை போட்டு இழுத்து செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்த சூழல் இருக்கிறது. கஞ்சி வளமை கொண்டு நடைபெறும். சஹருடைய உணவுக்கு மக்கள் எவ்வளவு ஒத்துழைப்பு தருகிறார்களோ அதன் அடிப்படையில் சஹரை தொடர்வதா அல்லது அதை விடுவதா என்பதை குறித்து முடிவு செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. நீங்கள் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். எனவே நீங்கள் முன்பாகவே இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்க குடும்பத்தின் சார்பில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம், நான் தனிப்பட்ட முறையில் எங்க நிறுவனத்தின் சார்பில் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்க கூட்டா நண்பர்களாக நாங்கள் ஒரு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முடிவு செய்து கொள்ள முடியும். அதையும் நான் இந்த நேரத்தில் அறிவிப்பாக தருகிறேன். அதே மாதிரி கீழே நம்ம இன்வெர்டர் சொல்லியிருந்தோம், ஒரு நபர் அவங்க தரேன்னு சொல்லி ஒரு இதுக்கு பொறுப்பேற்று இருக்கிறார்கள். இன்னும் 2 இது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த 2 இன்வெர்டருக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் முன்வைக்கிறேன். அதற்கும் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் உறுதுணையாக இருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விஷயங்களிலேயும் நமக்கு அவன் துணையாக நிற்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.